தம்பி ஜெகதேவா எப்படியா இந்த சின்ன சிறியவனை ஒரு பொருட்டா எண்ணி என்ன காரணமா வந்தீங்க நல்ல சொல்லுங்கண்ணா. என்ன காரணமா? தம்பி சகாதேவா கண்டு தம்பி சகாதேவா எதற்காக வந்து தெரியுமா? நேற்று தினத்துல மாமா அனுப்பணும். ஆமா, எங்க எங்களுக்கு தூதர் வேண்டிய பாக்கிறதுக்கு ஏற்ப மாமா அனுப்பணும். ஆமா, இப்போ அண்ணன் நினைச்சிருக்காரு மாமா கிட்ட நாடு கொடுக்குறது. ஆமா, தம்பிக்கு சகாதேவன் கிட்ட போய் நாடு கொடுத்துருவோம், நாடகம் போய் கொடுத்துடலாம் அப்படின்னு வந்துட்டுக்கிறாரா? பரவாயில்லைங்க, நாடு கொடுத்து வந்துருப்பாங்க. அண்ணா தம்பி சகாதேவா, சரி இந்த சிறியவனை ஒரு பொருட்டா எண்ணி
இந்த நள்ளிரவே வந்தீங்களே என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன விஷயமா? சாதிர குலத்தில் வந்து தம்பி சகாதேவா எப்படி என்றால் நீங்களும் கனவு என்று பல வருடாய் விட்டது. நீ எப்படி இருக்கிறியோ ஏதா இருக்கிறியோ பாம்பு கட்சிச்சோ ஏழு கட்சிச்சோ பூரா கட்சிச்சோ நீ தெரியா நீ செத்து முடியா ஒரே ஏழு மேல பத்தியா அண்ணனுக்கு எவ்வளவு பாசம் பத்தியா ஐயோ அண்ணா என் மேல அவ்வளவு பாசம் அவங்க எல்லாம் கல்யாணமா இருக்கிறாங்க. ஒரே மெல்லு சேர்க்கிறியா காய்ச்சி போட்டாங்களோ ஒரே ஏக்கம் இல்லாத பாசம் திடீர்னு இவ்வளவு பொங்குது. அப்படி இல்ல அண்ணாக்கு எப்பவுமே பாசம் உன்னை பார்த்ததுனாலதான் எனக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணா பாத்திரம் இருக்கு மனசு சரி இருக்கட்டும். இருந்தாலும் காரணம் இல்லாம நீ வரமாட்டா. வந்த விஷயத்த சொல்லு தம்பி சகாதேவா. எப்படி என்றால் தாத்தா வயத்து கேட்டேன். எப்படி என்றால் உங்களுக்கும் எனக்கும் 18 வருடம் யுத்தம் 18 நாள் யுத்தம். நேற்று தினத்திலே மாமா அனுப்பினு உன்னிடும். மாமா கிட்ட கை தாட்டி கொடுத்துட்டா உனக்கு சொல்லியா? மாமா ஒன்னும் வரலையே. ஏன் வர்றாரு அவரியா? வரமாட்டாரியா? ஏன் வருவாரா? எப்படி என்றால் உங்களுக்கும் எனக்கும் 18 நாள் யுத்தம் 10 நாள் கொடுத்தது. ஆனால் எப்படி என்றால் என்னுடைய ஆயுதங்கள் 32 ஆயுதங்களை வைத்து காலுக்கு பூஜை செய்ய வேண்டும். பூஜை செய்து ஆயுதங்களை கையில் எடுக்கும் முன்னே உன்னுடைய அண்ணன் தலை தருமனுடைய தலை நானாக தரவி வருவேன்.
அதாவது நாங்கள் பிறந்த நாள் முதல் ஏய் இதுவரையேந்திரம் நீங்கள் செய்தது எங்களுக்கு கோடான கோடி வஞ்சகம். ஆமா ஆமா என்ன ஏய் எங்களுடைய அண்ணா வார்த்தை கேட்டு ஏய் இதுவரை நாங்க பொறுமையா இருக்கோம். என்ன பண்ணுவீங்க? அது என்ன பண்ணணும் நான் சொல்லக்கூடாது. எப்படி என்றால் ஏய் எங்க அண்ணா வார்த்தை கட்டுப்பட்டு ஏன்னா எங்க தந்தை அதாவது மாண்ட பிறகு ஏய் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தாக இருந்து வளர்த்தவர் எங்க அண்ணா. ஏய் அதையாலே ஏய் அவர் வார்த்தைக்கு எப்பவுமே நாங்க மரியாதை கொடுப்போம். அப்படி இருக்கு ஏய் அதாவது உங்களுக்கும் எங்களுக்கும் நான் நாடு கொடுக்க மறுத்துட்டேன். ஏய் நாடு கொடுக்க மறந்துட்டேன். உங்களுக்கு எங்களுக்கு அதாவது 18 நாளைக்கு ஆமா இருக்கேன். ஏய் அதாவது ஆயுதங்களை காளிகாதேவிகளை வைத்து ஆமா ஆயுதம் அதாவது வாளை எடுக்காம நாளைக்கு பூஜை செய்து அந்த ஆயுதங்களை கையில் எடுக்கும் முன்னமே உன்னுடைய அண்ணன் அந்த மூப்பையர் தர்ம அவன் தானா தரல வருவான். சரி ஆமா இருக்கட்டும். அப்படி என்கிட்டயே வந்து உங்க அண்ணன் தர உருன்னு சொல்லி டேய் இரு சாஸ்திரம் இரு கொஞ்ச நேரம் இரு. அப்படி இது நல்லதா உனக்கு? என்ன நெல்லுதா? என்கிட்டயே வந்து என்ன நெல்லுதா? எங்க அண்ணன் சாவத்துக்கு நான் நாள் குடிச்சு விடணும் உனக்கு. உடனே ஒன்று சொல்லட்டுமா? சாஸ்திரம் என்பது சகல இருக்கும் போது தாத்தா சொல்லுகிறாரு. அது நீ சொல்லாத. டேய் தாத்தா சொல்லிட்டான். தாத்தானுடைய வார்த்தை கேட்டதாங்க வந்துக்கிறேன். ஒன்னு சொல்லு இல்ல வெயில பாரு போன போயிடுறேன். அப்படி இல்ல அது பாரு அங்கேயே பாடுறாங்க நம்ம பாடி உள்ள உட்காந்துருக்கலாம். அவர் எம்ஜிஆர் பாட்டு பாடுறாரு. சரி இருக்கட்டும். சொல்ல முடியுமா முடியாதா? என்ன தாத்தாருடைய வார்த்தை கேட்டு தாத்தா வார்த்தை கேட்டதாங்க வந்துக்கிறேன். சரி தாத்தா சொல்லியிருக்க தாத்தா வார்த்தைக்கு நம்பரே தர இருந்தாலும் உன்னுடைய குணம் எப்படியாப்பட்ட குணம்? ஏன் குணம்? ஒரு கோட்டானுக்கு எப்படி குணமோ அப்படிப்பட்ட குணம் குணம். நான் தானே ஆளணும் இந்த நாட்டை. நான் தான் ஆளணும். அது பிறகு ஆசையா இருக்கக்கூடாதா? அது நீ சொல்லாத. ஆமா மேல இருக்க மாதிரி ஆண்டா உமடி பண்ணணும். யார் யாரா பாக்கட்டா சேர்த்து விட நான் பார்த்து நேரம் போறோம். சரி என்ன தாத்தா சொல்லியிருக்கார். ஏய் சகோதரன் கிட்ட கேட்டா ஆமா சாஸ்திரம் என்பது சகல இருக்கும் போது தாத்தா வார்த்தைக்கு